வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை கடந்த மாதங்கள்ல எவ்வளவு சோதனைகளை கடந்தது அப்படிங்கிறத கிரகங்கள் தெளிவாக காட்டுகின்றன. ஆனா அந்த காலம் முடிவடைந்து விட்டது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது துவங்க போகிறது. இதுவரை நீங்க சந்தித்த துயரங்கள் ஏன், அவை முடிகின்ற நேரம் எப்போது வரும்? நீங்க கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பதிலானது இருக்கிறது. இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அதனை கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். நம்பிக்கை வைத்தவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துரோகம். மிதுனம் ராசிக்காரர்கள் மிதுனம் ராசிக்காரங்க பேச்சிலும் மனதிலும் நேர்மையாக இருக்கணும்னு எப்பொழுதுமே நீங்க எண்ணுவீங்க. ஆனா கடந்த மாதங்கள்ல நீங்க நம்பியவங்க உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனதை தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க. நீங்க சிலர் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை விலக்கி அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு உங்களை விலக்கி இருப்பாங்க. இது உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். இவை அனைத்தும் உங்களை உள்ளுக்குள் போட்டு உழைத்து விட்டன. மற்ற பண விஷயங்கள்ல ஏற்பட்ட மிகப்பெரிய தடைகள், வரவேண்டிய பணமானது உங்களுக்கு தாமதமாகி கொண்டிருக்கும். செய்த வேலைகளுக்கு சரியான பலனானது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். சிலருக்கு கடன் அழுத்தமானது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையே கொடுத்து கொண்டிருக்கும். இதனால நீங்க நினைத்து பார்க்க முடியாத துயரத்துக்கு நீங்க அடைந்திருப்பீங்க. பண முடிவுகளில் தவறு ஏற்படுதல், இவை உங்களுடைய மனதிலும் குடும்பத்திலும் அழுத்தத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். அடுத்ததா வேலையிலையும் தொழிலையும் வளர்ச்சியானது நின்று இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வேலையில நல்ல ஒரு வளர்ச்சியானது இருந்தது அப்படின்னா கடந்த மாதத்திலிருந்து அந்த ஒரு வேலையினால் எந்த விதமான பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். மிக முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். யாரும் உங்கள் திறமையை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. காத்திருந்த ப்ரமோஷன், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே தள்ளி போயிருக்கும். இதனால நீங்க மிகவும் வருத்தப்பட்டு இருப்பீங்க. உங்களுடைய மன அழுத்தம், பயம், கவலை, உங்களுக்கு உள்ளே பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். என்னால இது முடியாது, நான் எப்போதுதான் சும்மாவே செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற சில யோசனைகள் உங்களுடைய மனதிற்குள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட திசை மாறல்கள், நீங்க உண்மையா பேசினாலும் யாரோ உங்களை தவறாக புரிந்திருப்பாங்க. ஆனா நீங்க சொல்கின்ற காரணம், நீங்க மற்றவங்ககிட்ட பேசுகின்ற அந்த வார்த்தைகள் வேறவாக இருக்கும். ஆனா அவங்க அப்படியே உங்க மீது அந்த தவறானது உங்கள் மீது இருக்கிறது அப்படின்னு கூறி உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்களை ஏற்படுத்தி இருப்பாங்க. இன்னும் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு வீட்டுல சங்கடம், இல்லைன்னா வாக்குவாதங்கள், இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது அனைத்தும் அதிகரித்து கொண்டே இருந்திருக்கும். நீங்கள் செய்த நன்மைகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் எந்த விதமான பயன்களும் இல்லாமல் இருக்கும். விரிவாக கூறணும் அப்படின்னா, நீங்க உதவி செய்தவர்களுக்கு நன்றி மனப்பான்மை இல்லாம அவங்க இந்த ஒரு நேரத்தில் சுத்தி கொண்டிருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்காக பொறுத்து உங்களுடைய வாழ்வையை அவங்களுக்காக நீங்க அர்ப்பணித்திருந்தாலும் அது அவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் புரியாது. தகுந்த மதிப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய மனதை காயப்படுத்தி ஒரு தனிமையான ஒரு உணர்வுக்கு உங்களை அனுப்பி வச்சிருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் பலனானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். அதுதான் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இது அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆனது வந்துவிட்டது. உங்களுடைய அதிபதி புதன் மிக சிறந்த நிலையில் அமைந்திருக்கிறார். புதன் என்பது உங்களுடைய பேச்சு திறமைக்கும் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் குறிப்பதாக இந்த ஒரு நேரத்தில் கருதப்படும். அப்படிப்பட்ட புதன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இந்த ஒரு நாளில் மாறப்போகிறார். இதனுடைய பலனாக தடைப்பட்ட வேலைகள் சுலபமாக உங்களுக்கு முடிவடையும். நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு மதிப்புகள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும். வேலையிலும் தொழிலிலும் ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். பணவரவுல ஒரு மேம்பாடானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சூரியனும் குரு பகவானும் இந்த ஒரு நேரத்தில் இணைந்து உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார்கள். இந்த 2 கிரகங்களோட இணைப்பும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு புகழை தேடி கொடுக்கும். தன்னம்பிக்கையை உயர்த்தும். முடிவெடுக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு அதிகமாக்கி கொள்ளும். நீங்க கூறுகின்ற ஒரு பேச்சுக்கு உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கின்ற ஆட்கள் ஏன்னா அனைவரும் உங்களுடைய பேச்சை அவங்க அப்படியே கேட்பாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சுல அவ்வளவு தெளிவும் அவ்வளவு நேர்மையும் அவங்களுக்கு தெரியும். இதனால நீங்க எது கூறினாலும் அவர்கள் கேட்பாங்க. நீங்க முன்பு எடுத்த முடிவுகள்ல தாமதம் இருந்தாலும் இனி வேகமான பலன்களானது இனி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். ராகு கண்டுபிடிப்பு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ராகுவின் சக்தி காரணமாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். முக்கியமா வெளிநாட்டுக்கு நீங்க வாய்ப்பு தேடி கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதற்கான ஒரு சாத்தியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது திடீர்னு ஒரு முடிவை நீங்க எடுக்கும் பொழுது அந்த முடிவுகள், அந்த முயற்சிகள் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு நாளில் நிச்சயமாக கொடுக்கும். கேது பகவான் உங்களுடைய தடைகள் அனைத்தையுமே இந்த ஒரு நேரத்தில் அகற்றி விடுவார். கேது இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தார். ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய மனநிலையை நிம்மதியாக மாற்றுவார். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா வித செயல்களுக்கும் அவர் மிகவும் ஒரு நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க செய்த உதவிகளுக்கான கர்மா இந்த ஒரு நேரத்தில் அவர்களுக்கு துவங்க ஆரம்பிக்கும்.
இது ஒரு முக்கியமான செய்தியா இந்த ஒரு நேரத்துல கருத வேண்டும். நீங்க இதுவரைக்கும் செய்த நன்மைகள், நீங்க உதவியாங்க, நீங்க மற்றவங்களுக்கு உதவி இருப்பீங்க, நீங்க மற்றவங்க மீது காட்டிய அன்பு, நீங்க செய்த மற்றவங்களுக்காண்டி இவ்வளவோ பொறுத்து இருப்பீங்க, இவ்வளவோ வழிகளை அவங்களுக்காண்டி நீங்க வாங்கி இருந்திருப்பீங்க. இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். பல வருட காலங்களாக காத்திருந்த ஒரு சப்போர்ட், ஒரு ரெஸ்பெக்ட், இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். தடைகள் அனைத்தும் நீங்கி வேலைகள் உங்களுக்கு வேகமாக நடக்கும். கடந்த மாதங்கள்ல அசைவில்லாமல் இருந்த விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் தானாகவே நகரத் தொடங்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரகநிலை மாற்றத்துல ஒரு மாற்றமானது இருக்கு. எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரியாமல் யாரோ உங்கள் நன்மையை பார்த்து ஒரு வாய்ப்பை இந்த ஒரு நேரத்தில் கொடுப்பாங்க. உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய பேச்சு திறமைக்கும் அவங்க உங்கள் மீது ஒரு அன்பை வைத்து அவங்க இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. எதையாவது ஒரு புதிய வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு ஒரு வேலையை அணுகுவாங்க. நீங்க செய்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலிலோ ஒரு வியாபாரத்திலோ அடுத்து எப்படி அந்த ஒரு தொழிலையும் வியாபாரத்தையும் முன்னேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஐடியாக்களை உங்களுக்கு கொடுத்து நீங்க இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களை இன்னும் தூக்கி விடுவாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி வந்து செய்வாங்க. உங்களை மதிக்காதவர்கள் இந்த ஒரு நேரத்தில் மாற்றம் அடைவார்கள். இவங்க என்ன இவ்வளவு கேவலமா பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்தவங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய திறமையை பார்த்து அவங்க வந்து பாராட்டுவாங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ திறமையை வெளிப்படுத்திருப்பீங்க, இருந்தாலும் அதற்கு அவங்க மதிப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு நேரத்தில் நீங்க எது செய்தாலும் அதை பார்த்து அவங்க வியந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியானது இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிறைவேறும். ஒரு வருடத்துக்கு மேலாக உங்களுடைய மனதில் இருந்த ஒரு ஆசை, ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு நினைத்த காரியம், அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது நிச்சயமாக இருக்கும். இனி உண்டாகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய முக்கியமான அதிர்ஷ்டங்கள், நல்ல செய்திகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்களே அந்த செய்திகள் வேண்டாம் அப்படின்னு கூறினாலும் அந்த செய்திகள் உங்களை தேடி வரும். அன்எக்ஸ்பெக்டடான ப்ராஃபிட் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதிலிருந்து போதுமான அளவுக்கு பணமானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் பேராசைப்படாமல் போதுமான அளவுக்கு இது போதும் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைத்து வாழ்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு எந்த விதமான ஏமாற்றமும் பண விஷயத்துல நடக்காது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு நிகழ்வை உங்களால காண முடியும். பழைய பிரச்சனைகள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு முடிவு வரும். முடிவுக்கு வராமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்துல முடிவுக்கு வரும். வெளிநாட்டு பயணம் இல்லைன்னா வாய்ப்பு, இது அனைத்திலும் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். காதல் இல்லைன்னா திருமணத்துல ஒரு நல்ல முடிவானது உங்களை தேடி வரும். மனதளவில் ஒரு அமைதியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு உயர்வு இருக்கக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க எது தொடங்கினாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். எந்த விதமான பிரச்சனைகளையுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நீங்க மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். துயரங்களால் சோர்ந்த உங்களுடைய மனதிற்கு புத்துணர்வு கூட்டக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். நீங்கள் காட்டிய நன்மைகள், நீங்கள் செய்த உதவிகள், நீங்கள் காத்திருந்த பல வருட உழைப்பு, இது அனைத்திற்கும் ஏற்ற ஒரு பலனானது கிரகநிலை மாற்றத்தினால் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். எனவே இனி வருகின்ற நாட்கள்ல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் நிம்மதி, பண ஆதாயம், குடும்ப அமைதி, இது அனைத்தும் உங்களுக்கு பக்கபலமாக மாறும். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். எனவே தவறாம இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறிய துயரங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். நானும் இதனை பார்த்து தெரிந்து கொள்வேன். மறக்காம உங்களுக்கு தெரிந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் முன்னேறவே முடியாது. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.